நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தர வேண்டும். எந்தன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். தோளை வலுவுடையதாக்கி உடற்சோர்வு பிணி பழவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறாத உடல் உறுதியை தந்து சுடர்நாளை கண்டதொரு மலர்போல் ஒளி நன்னி திகழும் முகம் தந்து மதவேலை வெல்லும் முறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வைரவரிகளை முன்வைத்து அவையிலுள்ளோர் அனைவருக்கும் உங்கள் பாசத்திற்குரிய தம்பியின் நேசத்திற்குரிய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு, அன்பெனும் தெய்வம் அப்படிங்கிறது இன்றைய நம்முடைய தலைப்பு. இந்த தலைப்பை கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய நினைவின் அடுக்குக்குள் வந்த ஒரு சிறு கதை, ராமாயணத்தில் நடந்த ஒரு சிறு சம்பவம். ராமன் திருமணம் முடித்து தன்னுடைய நகருக்குள் வருகிறார். எல்லாருக்கும் எவ்வளோ ஆசையாக இருக்கும், தனக்கு பிடிச்ச ஒரு தலைவன், தனக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் வருது, திருமணம் முடிந்து வருது. ஒருத்தரும் பரிசு கொடுப்பதற்கு வரிசையில் நிற்கிறார்களாம். வைரங்கள், வைடூரியங்கள், மாணிக்கங்கள் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு பரிசுகளை வைத்து மிக நீண்ட வரிசையில் இருக்கிறார்கள். அப்போது அதில் ஒரே ஒரு ஏழை செருப்பு தைக்கின்ற தொழிலாளி, அவனுடைய பெயர் மித்திரபந்து என்று அவனுடைய பெயர். அவன் மட்டும் ஒரு கூனி குறுகி அப்படியே அந்த வரிசையில் நின்றுட்டே இருக்கிறான். ஒரு திரையாக கடந்து வர்றப்போ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மனசுக்குள் ஒரு கூச்சம், ஒரு நடுக்கம். அப்படின்னு ராமனை பார்த்தவுடன் கண்ணீர் வருகிறது. என்ன கொண்டு வந்திருக்கேன் எனக்கு உடனே அது வந்து என்று இழுக்கிறான். பின்னாடி வச்சிருக்கிறான், ஏதோ இருக்கு, என்ன பரிசு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா அது ஒரு மிக நீண்ட வரிசை. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, எதுக்கு இவன் எதையுமே தரமடிக்கிறான், பின்னாடி எதையோ வச்சுட்டே இருக்கிறான். என்ன வச்சுருக்கேன் எனக்கு அப்படின்னு கேட்டோடனே, என்னை மன்னிச்சுக்கணும் ராமா, உனக்கு கொடுக்குற ஒவ்வொருத்தர்கிட்டே ஒன்று இருக்குது, நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளி, உன்னுடைய பாதத்திற்கு ஏற்றால் போல ஒரு செருப்பு தான் என்னால் கொடுக்க முடிந்தது அப்படின்னு அவன் சொல்கிறான். ராமன் புன்னகைத்து கொண்டே, என்னப்பா நீ தைக்கிற செருப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே தாத்தா, நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிறான். இது ராமாயணத்தில் வருகிற ஒரு சிறு செய்தி தான். காலங்கள் உருண்டு ஓடுகிறது. கைகேயி வரம் வாங்குகிறாள் தசரதனிடம் இருந்து. ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிருஞ்சடைகள் தாங்கு அருந்தவம் மேற்கொண்டு பூளி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் அப்படின்றான். எவ்வளோ நுட்பமான பெண்கள் பாருங்கள். போ, சடாமூடி தரித்து நீ அரசன்லாம் கிடையாது, காட்டுக்கு போய் பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 14 வருஷம் சொன்னால் பெருசாக இருக்கும்னு 7 ஆண்டுகள் வாவாம். குசும்பு பார்த்தீங்களா? அதை 14 வருஷம்னு சொன்னால் என்ன, 7 ஆண்டுகள் வா என்று இயம்பினன் அரசன். நான் சொல்லலப்பா, யார் சொல்றா? அரசர் சொல்றார். ராமன் ரொம்ப நுட்பமாக ஒரு பதில் சொல்வார். மின் ஒளிர் காணம் இன்றே புகுகிறேன். அவ சொல்றது பாருங்க, ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனையால தாளிருஞ்சடைகள் தாங்கு அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி அப்படின்னு கைகையை சொல்றாங்க. கைகையை என்ன சொல்றாங்கன்னா, புழுதி நிறைஞ்ச காட்டுக்கு இன்னைக்கே போ அப்படின்னு ராமனை பார்த்து சொல்றாங்க. ராமன் என்ன சொல்றார், மின் ஒளிர் காணம் இன்றே புகுகிறேன், ஒளி நிறைந்த காட்டுக்கு இன்னைக்கே போகிறேன். வாழ்க்கையினுடைய தத்துவம் இதுதான். உங்களை நோக்கி எத்தனை பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி, இது துன்பம் இல்லை, என்னை நானே கொள்வதற்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு இது அப்படிங்கிற தாத்பரியம் நம்முடைய இதயத்தின் தளத்திற்குள் சென்று விட்டால் இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானது. இப்போ கதைக்கு வருவோம். காட்டுக்கு போயிட்டார். அவரை தேடி பரதன் வர்றான். அண்ணா நீ தான் வரணும். இல்லை அப்பா சொன்னதை நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னனே. அண்ணா
எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும், சொல்லுப்பா. நீ வரமாட்டேன்ற, நீ போட்டிருக்கிற அந்த பாத கலனை, அந்த அணிகலனை எனக்கு தா, அதை வைத்து நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை வாங்கி போய் நீங்கள் ராமாயணம் படித்து பாருங்கள். நந்தி கிராமம் என்கின்ற ஒரு கிராமத்தில் 14 ஆண்டுகள் ராமனும் ஆட்சி செய்யவில்லை, பரதனும் ஆட்சி செய்யவில்லை. ஏழை தொழிலாளி அன்போடு கொடுத்த ஒரு பாத கலன் 14 ஆண்டுகள் ஆட்சி செய்தது என்று சொன்னால் அன்பிற்கு அவ்வளவு பெரிய வீரியம் இருக்கிறது. அன்பு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சக மனிதன் மீது நீங்கள் கொள்கிற ஒரு அன்பு, ஒரு மானுட நேயம் உங்களை இறைவனை நோக்கி அழைத்து செல்லும். அதனால தான் இந்த தலைப்பு நான் கொடுத்தேன், அன்பெனும் தெய்வம். அன்பு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா மதங்களும் அன்பைத்தான் போதிக்கிறது. அன்புக்கு எவ்வளவு பெரிய வீரியம் இருக்கிறது, எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்கிற செய்திகளை படிக்கிற போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அன்பு இவ்வளவு பெரிய விஷயமா? அன்பு ரொம்ப ரொம்ப மென்மையானது தான், ஒரு மென்மையான ஒரு குணம்தான். பகவத்கீதையில் கிருஷ்ணன் ஒரு வார்த்தையை நமக்குள் பதியம் செய்கிறார். இந்த உலகத்தில் வெல்லவே முடியாதது எது என்று கேள்வி கேட்டு, இந்த உலகத்தில் வெல்லவே முடியாதது மென்மை என்று பதில் சொல்கிறார். மென்மை எப்படி வெல்ல முடியாது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வண்டு ஒரு மிகப்பெரிய வைரம் பாய்ந்த ஒரு கட்டையின் ஒரு துளைக்குள் சென்று அப்படியே அதை துருவி 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 ஒரு கட்டையினுடைய அடுத்த பகுதிக்குள் ஒரு வண்டால் வர முடியும், ஒரு வண்டால் வர முடியும். ஆனால் மாலை வேளையில் அப்படி மலர் விரிந்த மலருக்குள்ள போய் உட்கார வண்டு அப்படி மலர் மூடிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே இருந்து இறந்து போயிடுமா? ஒரு கட்டையே துளைக்க முடியுங்கின்ற ஒரு வண்டால் மலரின் மெல்லிய பாகங்களை துளைக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த உலகத்தில் எதிர்க்கவே முடியாதது, வெல்லவே முடியாதது மென்மை தான். நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய கட்டையை அப்படி அறுத்து இல்லை வெட்டி நீங்கள் சாச்சிட முடியும். உங்களால் தண்ணீரை வெட்டிவிட முடியுமா? எவ்வளவு நாளும் முயன்றுக்கோங்க, எவ்வளோ பெரிய கத்திகைனாலும் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய அறிவாளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் தண்ணீரை ஒருபோதும் நம்மால் வெட்ட முடியவே முடியாது. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை மட்டுமல்ல, நீங்கள் இறைவனையே வெல்ல வேண்டும் என்று ஒருவேளை நினைத்தால் உங்களுடைய அன்பால் மட்டும்தான் அது முடியும். அந்த அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? அந்த மானுட நேயம் இன்றைக்கு இருக்கிறதா? இறைவன் கிட்ட போய் கேட்டாங்களாம், உங்களுடைய படைப்புகளில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் எது? நீங்கள் நிறைய விஷயம் படைச்சிருக்கீங்கல்ல, உங்களுடைய படைப்புகளில் மிக உயர்வானது, மிக உன்னதமான படைப்பு எது அப்படின்னு இறைவனிடம் கேட்டுட்டு இருக்கிற போதே பூமி ஆடிக்கிட்டே இருந்ததாம், அன்பேலன்ஸ்டாக இருந்திருக்குது பூமி. இப்போ இறைவன் அங்கே மலைகளை வைத்தானாம். மலைகளை வைத்த பிறகு அந்த இறை தூதர்கள் கேட்டார்களாம், அப்போ உங்களுடைய படைப்பில் மிகச்சிறந்தது மலைதானா? இல்லையே, அந்த மலையையே வெட்டி உடைக்கின்ற, தாக்கி உடைக்கின்ற இரும்பை நான் தானே படைத்தேன். இப்போ உங்களுடைய படைப்புகளில் இரும்பு தான் உயர்வானதா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லையே, அந்த இரும்பை உருக்குகிற நெருப்பை நான் தானே படைத்தேன். அப்போ உங்களுடைய படைப்புகளில் நெருப்பு தான் மிக உயர்வானதா? இல்லையே, அந்த நெருப்பை அணைக்கின்ற நீரை நான் தானே படைத்தேன். இப்போ நீர் தான் உயர்வானதா? இல்லை, அந்த நீரின் போக்கையே மாற்றுகிற காற்றை நான் தானே படைத்தேன். இறைவா, ஏன் எங்களை போட்டு இப்படி குழப்புற? ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது மனசில். நீ உன்கிட்ட ஏதாவது விடை சொல்வான்னு பார்த்தா நீ எங்களை திரும்ப திரும்ப குழப்பத்துக்குள்ளேயே கொண்டு போறியே. மழை உயர்வானதா, இரும்பு உயர்வானதா, நெருப்பு உயர்வானதா, இல்லை நீர் உயர்வானதா, இல்லை அதை மாற்றுகிற காற்று உயர்வானதா, எது உயர்வானது என்று இறைவனிடம் தேவதூதர்கள் கேட்டபோது இறைவன் அற்புதமாக ஒரு பதிலை சொன்னார். என்னுடைய படைப்புகளில் மிக மிக உயர்வானது எது தெரியுமா? என்னுடைய படைப்புகளில் மிக மிக உயர்வானது சக மனிதனின் கண்ணீரை துடைப்பதற்காக வலது கைக்கு தெரியாமல் இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் எவன் ஒருவன் உதவி செய்கிறானோ அந்த மனிதன்தான் என்னுடைய படைப்புகளில் மிக உயர்வானவன் என்று இறைவன் பதிவு செய்தார். எவ்வளவு உன்னதமான, நீங்கள் கைத்தட்டலாம், அப்பப்போ கைத்தட்டிக்கணும். ஒன்று எங்களுக்காக கைத்தட்டுறதில்லை, தூக்கம் போகும், கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா அமெரிக்க ஆய்வகம் சொல்லுது, நீங்கள் கைகளை தட்டுகிற போது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், இதய துடிப்பிற்கு அது நல்லது என்று அமெரிக்க ஆய்வகம் சொல்கிறது. ஏன்னா இந்திய ஆய்வகம் சொன்னால் நீங்கள் கைத்தட்ட மாட்டீங்க, அதனால தான் அமெரிக்க ஆய்வகம் சொன்னது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். வாழ்க்கையில் பாருங்கள், அங்கங்கே 1008 பிரச்சனைகள் நம்மளை சுற்றியே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடுவது, எப்படி இதை கடந்து நாம் வருவது,
எப்படி இறைவனை நோக்கி நாம் நகர்வது, அப்படி இல்லைன்னா கூட நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வது. என்னுடைய நண்பனுக்கு ஒரு பெரிய கவலை. என்ன கவலைனா, திருமணமே ஆகலைன்னு கவலை. ஏதேதோ முயற்சி பண்ணுறாங்க, திருமணமே ஆகலை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 29 வயது ஆக போகுது. ரொம்ப வருத்தம். ஏன் திருமணமே ஆகலைன்னு பார்த்தா, அவங்க அம்மா அழகாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, அவங்கள மாதிரியே இருக்கிற பொண்ணு தான் தன்னுடைய மகனுக்கு மனைவியாக வரணுங்கிறது தான் அந்த கண்டிஷன். தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, கிடைக்கவே இல்லை. தேடி தேடி பார்க்குறாங்க, எப்படி அப்படி அமையும். அப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், இங்கே பாரு, உனக்கு மேட்ரிமோனியில் உனக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்துருன்னு. அந்த பொண்ணு காண்டாக்ட் நம்பர் இருக்குல்ல, கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, உங்கள் அம்மாவுக்கு எப்படி வகுடு எடுத்தால் பிடிக்கும், உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன பூ வச்சா பிடிக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடு. பொண்ணு பார்க்க வர்றப்பையா உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சி போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். இவனும் சொல்லிட்டான் அதே மாதிரியே. போகிறாங்க பொண்ணு பார்க்க. சரிடா, நல்லபடியாக போயிட்டு வாடா, நான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி மயில் கழுத்து கலரில் சேலை. இல்லை, இந்த பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அமைதிக்கான நோபல் பரிசை வந்து யாருக்குனாலும் நம்ம கொடுக்கலாம். பொறுமைக்கான நோபல் பரிசை யாருக்கு கொடுக்கணும்னா, இந்த சேலை கடையில் புடவை எடுத்து காமிக்கிறான் பாருங்கள், அவனுக்கு தான் இந்த பொறுமைக்கான நோபல் பரிசு நம்ம கொடுக்கணும். இந்த மாங்காய் பார்டர் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைம்மா, தேங்காய் பார்டர் கூட இருக்குது, காட்டுறோம் அப்படின்னா, இந்த பார்டர் ஓகே, ஆனால் இந்த கலர் நல்லா இல்லை அப்படிம்பாங்க. சரி, அதே கலரில் ஒரு புடவை எடுத்துருவாங்க. இப்போ இந்த கலர் நல்லா இருக்குது, ஆனால் அந்த பார்டர் நல்லா இல்லைம்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனையை கூட நம்மளால் தீர்த்து வச்சிட முடியும். ஆனால் பெண்களுக்கு இந்த புடவையில் இருக்கிற பார்டர் பிரச்சனை இருக்குது பாருங்கள், அதை தீர்த்து வைக்கிறது ரொம்ப பெரிய கடினம். அப்போது சொன்ன மாதிரியே அழகாக அந்த மயில் கழுத்து கலரில் சேலை, கனகாம்பரம் பூ வச்சு, அம்மா சொன்ன மாதிரியே அந்த உச்சி வகுடு எடுத்து அழகாக அந்த பொண்ணு இருக்கிறாங்க. பார்த்துட்டு வந்தாச்சு. நான் அடுத்த 1 மாதம் கழித்து கேட்குறேன், என்னடா ஆச்சு, என்ன கல்யாணம் சக்ஸஸ் தானே, திருமணம் ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னே, நீ சொன்னேன் அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வகுடு எடுத்து, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கலரில் சேலை கட்டி, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பூ வச்சு, ஒரு சாயலில் பார்க்குறக்கு அந்த பொண்ணு எங்கள் அம்மா மாதிரியே இருந்துச்சுடா. அப்புறம் என்ன, கல்யாணம் ஓகே தானே? இல்லைடா. ஏன்டா இல்லை? பொண்ணு பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருந்ததுனால எங்கள் அப்பா வேணான்னு சொல்லிட்டாரா, மறுபடியும் என்னுடைய கல்யாணத்தில் பிரச்சனை தான் அப்படின்ட்டான். அப்போ வாழ்க்கை பாருங்கள், ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனைகளை, துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர் யார் இருக்கிறார்? வாலி நினைவு நாடாக்கள் என்ற அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் படிங்க. அதில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். வாழ்க்கையை வெறுத்து, பாடல் எழுதுவதற்கு முன்னால், அவர் கவிஞர் ஆவதற்கே முன்னால் வாழ்க்கையை வெறுத்து மெரினா பீச்சுக்கு போய் செத்துடலான்னு போகிறார் வாலி. ஒரு நல்ல சொல் இருக்குது. இந்த சொல் வந்து உண்மை அப்படின்னா நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக ஒரு கைத்தட்ட கொடுக்கணும். ஏன்னா அதனால போனால் போதுன்னு கைத்தட்டக்கூடாது. நான் சொல்கிற சொற்களில் சத்தியம் நிரம்பி இருந்தால் நீங்கள் எல்லாம் உற்சாகமாக ஒரு கரவொலி தரணும். நான் சொல்கிற சொல் பாருங்கள். அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா பெரிய கடலை கூட, அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா பெரிய கடலை கூட காலில் துளியளவு நீர்ப்படாமல் கடந்துவிட முடியும். அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா பெரிய கடலை கூட காலில் துளியளவு நீர்ப்படாமல் கடந்துவிட முடியும். ஆனால் இந்த வாழ்க்கை என்னும் சிறுநதியை கண்ணீர் படாமல் யாராலும் கடந்துவிட முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு எளிய விஷயத்திற்கான கண்ணீரை தேக்கி கொண்டுதான் நம் அனைவருமே இருக்கும். இல்லை, இந்த அழுகை வந்தும் வராமலும் விக்கித்து இந்த தொண்டைக்குழிக்குள்ள ஒரு அழுகை நிற்கும் பாருங்க. வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு அந்த துயரம். இந்த வாலி தான் இந்த முடிவு எடுத்தாரான்னு கேட்டால் நம்மள இருக்கிற நிறைய பேர் ஏதோ ஒரு கணத்தில் என்னடா வாழ்க்கை, பேசாமல் செத்துடலாமாங்கிற அந்த முடிவை எட்டுகிற அந்த தருணத்திற்கு நம்ம எல்லாருமே போயிருப்போம். வாலி அந்த முடிவோடு எடுத்துகிட்டு மெரினா பீச்சுக்கு போகிறார். ரேடியோவில் ஒரு சின்ன பாட்டு ஒலிக்குது. என்ன பாட்டு அப்படின்னா கண்ணதாசனுடைய பாட்டு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படிங்கிற அந்த திரைப்பட பாடலை கேட்ட பிறகு வாலிக்குள் ஒரு வைராக்கியம்.
அமைதியாக இருப்போமே. வாழ்க்கையில் நம்மளும் ஜெயிக்கணும்னு எந்த கண்ணதாசனுடைய பாடலை தான் கேட்டாரோ அந்த கண்ணதாசனுக்கே போட்டியாளராக வந்து ஜெயித்து நின்றார் திரைத்துறையில். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ வாழ்க்கை மிக உன்னதமானது. துயரங்கள் இருக்கத்தான் செய்யும். துயரங்கள் இல்லாத வாழ்வு எது? அந்த துயரங்களை தாண்டி யார் வெற்றி பெறுகிறார்கள்? அந்த வெற்றியை நோக்கி நாம் நகர்வதற்கு எதை செய்ய வேண்டும்? இறைவன் மீது நம்பிக்கை, உங்களுடைய துறை சார்ந்து உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம், எது நடந்தாலும் எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற தெளிவு, இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஒருத்தன் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை படித்தேன் நான் இப்போ சமீபத்தில். ஒருத்தன் அழகாக ஒரு வயல் வளர்க்குறான். இறைவன் மீது அவனுக்கு மிகப்பெரிய கருணை இருக்குது. நீ என்ன செஞ்சாலும் அது என்னுடைய நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு வலிமையாக நம்புகிறான். என்ன செஞ்சாலும் அது என்னுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு. அங்கே இருக்கிற அந்த வயலில் பார்த்திங்கன்னா அற்புதமாக கதிர்கள் வளர்ந்து அப்படி முற்றி நிற்கிது. எல்லாருக்கும் பொறாமை, பாரேன் அதிர்ஷ்டக்கார இவன், நெல்மணிகள் அப்படி முத்து முத்தா அழகாக வந்திருக்குதே, அதிர்ஷ்டக்கார இவன் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த ஒரு 2-3 நாட்களில் ஒரு பெரிய குதிரை வருது. இந்த நசுக்கி போட்டு எல்லாத்தையும், கதிரை இருக்கிற ஸ்டேஜில் இருந்தது, எல்லாத்தையும் நாசமாக பண்ணிடுச்சு. ஐயோ உன்னை அதிர்ஷ்டக்காரன்னு நினச்சோம், இப்படி துரதிர்ஷ்டம் உனக்கு வந்துடுச்சே அப்படின்னு எல்லாரும் போய் இந்த சோகம் விசாரிக்கிற வர்றவங்களாம் பார்த்துருக்குறீங்களா? நக்கலாக ஒரு 4 குத்து குத்திட்டு போயிடுவாங்க நம்மளை. இல்லை, உண்மையாகவே சோகம் விசாரிக்க வர்றதில் எத்தனை பேருக்கு உன்னதமான அன்பு இருக்குது சொல்லுங்கள்? ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்குன்னு போய் படுத்திருப்பார். அப்போ தான் ஃபஸ்ட்டு அட்டாக் வந்திருக்கும். பார்க்குறக்கு 4 பேர் போவாங்க. போய் என்னப்பா என்னாச்சு? இல்லைப்பா மைல்டு அட்டாக்குன்னு சொன்னாங்க. மைல்டு அட்டாக்கா? அப்படியா? நம்ம 4 தெருவு தள்ளி நாராயணன் தெரு ஒரு தெரு இருக்கலாம். ஆமாம், அங்கே கருப்பசாமின்னு ஒரு அண்ணாச்சி இருக்காருல. ஆமாம், கருப்பசாமின்னு ஒரு அண்ணாச்சி இருக்கார். அவருக்கு கூட 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி மைல்டு அட்டாக்கு தானா. டாக்டர் கூட ஒன்றுமே இல்லைன்னு தான் சொன்னாங்களாம். அப்புறம் என்னாச்சு? வீட்டுக்கு வந்திருக்காரு, ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு போய் சேர்ந்துட்டாரு. துக்கம் விசாரிக்க வர்றவன் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற நம்மளோட ஹார்லிக்ஸே அவனே எடுத்து அள்ளி சாப்பிட்டு வந்துடுவாங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் பிபி ஆகிடும் இல்லை? அப்போது உண்மையான மனதோடு நல்ல எண்ணங்களோடு எத்தனை பேர் துக்கம் விசாரிக்க வருகிறார்கள். அப்படியே போய் ஒரு குத்து குத்திருக்காங்க. அப்பையும் அவர் சொல்லியிருக்கிறார், இறைவன் என் தலையில் என்ன எழுதியிருக்கிறாரோ அது எனக்கு நல்லதாக தான் இருக்கும், எனக்கு நல்லதாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த குதிரையெல்லாம் மிதித்து சாப்பிட்டு சாணம் போட்டதுனால அந்த நிலத்தின் வளம் இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போ இன்னும் நல்லா அடுத்த முறை பயிர் செய்கிறப்போ இன்னும் அற்புதமாக பயிர் வளருது. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி ஓ நிலத்தில் மட்டும் இப்படி வளருது பயிர்கள் எல்லாம்? நாங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம், எங்களுடைய பயிர்கள் இப்படி வளர்வதில்லையே, உன்னுடைய நிலத்தில் மட்டும் அற்புதமாக பயிர்கள் வளருதே அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் இறைவனின் செயல் அப்படின்ற. மறுபடியும் கதிரை இருக்க போகிற ஸ்டேஜில் இருக்கிறப்போ மறுபடியும் குதிரைகள்லாம் வந்துருச்சு. இப்போ வந்த குதிரைகள் எங்கேயுமே போகாமல் அப்படியே தங்கிடுச்சு. அப்போ பயிர் நாசமானாலும் குதிரைகள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் மறுபடியும் வயிற்றுச்சு. பாரு, அழகான குதிரையாக இவனுடைய இடத்துக்கு வந்துடுச்சே, பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அவருடைய பையன் குதிரையை ஓட்டி ஓட்டி பார்த்துருக்கிறார். ஓட்டி பார்த்து கீழே விழுந்துட்டார். அப்போ சொல்லியிருக்காங்க, பாரு குதிரை இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட அதிர்ஷ்டக்காரன் நினச்சோம், உன் பையனே கால் உடஞ்சி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு போர் வந்துருச்சு நாட்டில். இப்போ அரசர் சொல்லிட்டார், யார் யாரெல்லாம் வீட்டில் ஆண்மகன் இருக்கிறீங்களோ எல்லாரும் போருக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு. இவர் பார்த்துருக்கிற போருக்கு அனுப்ப முடியாது, ஏன்னா கால் உடஞ்சி கிடக்கிறார், ஆல்ரெடி குதிரையிலேருந்து கீழே விழுந்து, அதனால் பையனை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி, ஐயா நன்றி, கீழே விழுந்தது கூட நன்மைக்கு தான், எல்லாம் இறைவனின் செயல், எல்லாம் இறைவனின் செயல் அப்படின்னே சொல்லிட்டு இருந்திருக்கிறார். ஒரு எளிய கதை தான். நம்ம கீழே விழுந்துட்டோமே, வலி அவ்வளோதான், நம்மளுடைய கால் உடஞ்சி போயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் கூட இறைவன் செய்கிற ஏதோ ஒரு நுட்பம் இருக்கிறது என்கின்ற தெளிதலும் புரிதலும் நமக்குள் எப்போது வருகிறதோ அப்போது இறைவனை நோக்கி சபிக்காமல், இறைவனின் மீது வருத்தங்கள் கொள்ளாமல், இறைவனை திட்டாமல், நீ என்ன செஞ்சாலும் நான் உன் புள்ள, எனக்கு நல்லது தான் நீ செய்வ, எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஆழமான எண்ணம் நம்முடைய இதயத்தின் தளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அன்பு வேண்டும். எதன் மீது அன்பு வேண்டும்? முதக்கு நம்ம மேலே நமக்கு அன்பு வேண்டும். ஆங்கிலத்தில் அழகாக ஒரு பிரேஸ் இருக்குது, மனம் அது ரோஜாவாக மாறினால் வார்த்தைகளில் மனம் இருக்கும் என்று அந்த
பிரேஸ் சொல்லுது. உங்களுடைய மனம் ரோஜா போல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசுகிற எல்லா சொற்களிலும் அதனுடைய வாசனை இருக்குமா? இப்போ மனம் ரோஜாவாக மாறணுமே அப்படின்னா முதல்ல உங்கள் மீது அன்பு செய்யுங்கள். அதுக்கு பேர் செல்ஃபிஷ் இல்லை, செல்ஃப் கேர். உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் சரியாக திட்டமிட்டுக்கோங்க. சரியான வேலைக்கு சாப்பிட்றது, சரியான வேலைக்கு ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வது, சுற்றி இருக்கிற மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு பேசுவது, எல்லாரையும் கவனித்து 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 இந்த பெண்கள் தங்களை கவனிக்காமே விட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிந்து கொண்டு அதை செய்வது. இப்படி முதலில் நம்மீது நமக்கு அன்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிடுசிடுன்னு எல்லார் மேலே விழாமல் இருப்போம். எப்போவுமே பெண்கள் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு ஆக்கி கொட்டி நான் என்னத்தை கண்டேன் இல்லை. இந்த சொற்கள் சொல்லப்படாத வீடுகள் ஏதாவது உண்டா என்ன? அப்போ அவங்களுக்கு அவங்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு தாழாமை இருக்குது. இத்தனை பேருக்கு இத்தனை விஷயத்தை பார்த்து பார்த்து செய்கிறோமே, ஏன் இவங்க நம்மளை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க? ஏன் ஒரு சாப்பாடு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டுறாங்க? நம்ம சாப்பிட்டியா அப்படின்னு கேட்ட ஒரு ஆண் உண்டா? இப்படின்னு 1000 குறைகள் உங்களுக்குள் இருக்குது. அதுதான் வார்த்தைகளில் எரிச்சலாக அப்படி வந்து வந்து விழுது, அப்பப்போ வந்து விழுது. இப்போ உங்களை நீங்கள் நிறைவாக மாற்றிக்கொண்டு, யார் சாப்பிட்டியான்னு என்னை கேட்கலன்னா என்ன, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவேன், என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை கொஞ்சம் அரவணைப்போடு நான் பார்த்து கொள்வேங்கிற அந்த எண்ணமும் நேர்மறையான சிந்தனையும் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மை நாம் அன்பாக பார்த்து கொண்டால் பிறரை அன்பாக பார்த்து கொள்கிற ஒரு எளிய முறைக்கு நாம் போவோம். அப்படி ஒரு எளிய முறைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இறைவனை நோக்கி நாம் போவோம். அவ்வளோதான் இந்த தலைப்பு, அன்பெனும் தெய்வம். ஒரு பெரிய மாநாடு நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ராணிகை பார்ப்பதற்கு அத்தனை பேர் வரிசையில் நிற்கிறாங்க. பார்த்தா சரியான கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். பார்க்குறக்கு அவ்வளோ பெரிய வரிசை. அந்த வரிசையில் நிற்கிற ஒருத்தன் என்ன செஞ்சான், இந்த வரிசையில் நம்ம நின்னோம் அப்படின்னா இது சரிப்படாது, நம்ம என்னைக்கு ராணியை பார்க்க. உடனே போய் அங்கே இருக்கிற நிறைய வரிசையில் நிற்கிறவங்களுக்கு தாகமாக இருந்தது. அதனால் தானே ஒரு கொடை மாதிரி ஒன்றை எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்ட ஒரு செம்பு எடுத்துக்கிட்டு யார் யாருக்கெல்லாம் தாகமாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க, அங்கே இருக்கிற குப்பைகளையெல்லாம் எடுத்து சுத்தம் செய்ய, இந்த மாதிரி அங்கே வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அப்போது அரசர்கள், ஒற்றர்கள், அந்த அரசவை உதவி செய்கிற மனிதர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே போய் ராணிக்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தர் வந்து எல்லா உதவிகளும் செய்கிறார் மனிதர்களுக்கு, ஒரு தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்ருக்கிறார் அப்படின்னு. வரிசையை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க ராணி. கொஞ்சம் நேரத்துக்கு இந்த வரிசை அப்படியே இருக்கட்டும் சொல்லி மாற்று உடை அணிந்து அவனை பார்ப்பதற்கு அரசியே வந்துட்டாங்க. இல்லை, இது அரசிக்கோ ஏதோ தண்ணி கொடுத்தவருக்கோ இருக்கிற கதையா? இல்லை. நீங்கள் இறைவனை பார்ப்பதற்கு எத்தனை வரிசையில் வேண்டுமானாலும் நில்லுங்கள், ஆனால் சக மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் இறைவனை நோக்கி நீங்கள் போக தேவையில்லை, இறைவன் உங்களை பார்ப்பதற்காக வந்து விடுவார் என்கின்ற மிகப்பெரிய அறத்தை, தாத்பரியத்தை ஒரு எளிய கதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒரு சின்ன கதை இல்லை, நம்ம ரொம்ப காலமாக படிச்சுட்டே இருக்கணும். முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்ச கதை காலங்காலமாக படிக்கிறோம். ரொம்ப எளிய பிள்ளைகளுக்கு கூட அது தெரியும். இன்னும் பொய் சொல்கிற நீ, முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற நீ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் அந்த கதை எவ்வளோ பெரிய தாத்பரியத்தை சொல்கிறது தெரியுமா? ஒரு நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழை விவசாயி இல்லை, குத்தகைக்கு இருந்து ஒரு பணிகளாக செஞ்சிட்ருக்கிறான். இப்போ பக்கத்து தோட்டத்துக்குள்ளே போகிறான். அவனுக்கு பூசணிக்காய் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய் சாம்பார் வச்சு சாப்பிடணும். அப்போ அந்த தோட்டத்துக்காரர்கிட்ட கேட்டிருக்கலாம். இவனுக்கு ஒரு ஆர்வம் மிகுதியில் என்ன செஞ்சிட்டான், பூசணிக்காவை திருடிட்டான். அதான் அந்த உரிமையாளர் பார்த்துட்டார். பூசணிக்காய் திருடினது கையும் காலமாக பிடிபட்டுட்டான். பூசணிக்காய் திருடினது. இப்போ இதோடு இது முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா, ஒரு தீமையான செயல் நம்ம செய்கிறோன்னா அதனுடைய பின்விளைவுகளை ஆராயணும். அன்னைக்கு அந்த விஷயம் நமக்குள்ள மகிழ்ச்சியை தருந்தான் இல்லை. ஒரு நல்ல சொல்லவா, தவறு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களும், இந்த சொல்ல நல்லா உள்வாங்கிக்கோங்க, தவறு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களும் தவறுகளும் சில நொடிகளில் எழுகின்றன, சில நொடிகளில் நிகழ்கின்றன. ஆனால் அதற்கான தண்டனைகள் பல யுகங்களை தாண்டி தொடர்கின்றன. தப்பு செஞ்சுருவோமாங்கிறது ஒரு நிமிஷத்தில் தான் மைண்டுக்குள்ளே தோணுது, சில செகண்டில் அது நடந்து முடிஞ்சிருது. ஆனால் அதுக்கான தண்டனை பல யுகங்களை தாண்டி நம்மளை துரத்துக்கிட்டே வருது. பூசணிக்காயை திருடிட்டான், அதோடு இது முடிஞ்சிச்சான்னு பார்த்தா அப்படியே ஊரெல்லாம் பரவிடுச்சு.
காளியம்மன் கோயிலுக்கு எப்படி போகிறது? அந்த பூசணிக்காய் திருநவரோட வீடு இருக்குது பாருங்க, அந்த தெருவில் இருந்து 2வது தெருவு. நம்ம ஆர்ஆர் மளிகை கடைக்கு எப்படி போகிறது? பூசணிக்காய் திருநரில் அவர் வீட்டில் இருந்து 2 அடி தான் அந்த கடை. பூசணிக்காய் திருநவர் அந்த லேண்ட்மார்க்கே எப்படி ஆயிடுச்சு? பூசணிக்காய் திருநவருடைய வீடு. இப்போ அந்த தலைமுறை 4 தலைமுறைக்கு அப்புறம் படித்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான்லலாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா தான் கோவில் கொடை விழாவுக்கு வர்றாங்க. அப்போ கூட அந்த குடும்பத்துக்கு பேர் என்ன தான்? பூசணிக்காய் திருந குடும்பம் வருது அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குருவை சந்திக்கிறார்கள். குருவே, நாங்கள் 4 தலைமுறை ஆயிடுச்சு, என்னைக்கோ எங்களுடைய மூதாதையர்கள் செய்த ஒரு சிறு தவறு இல்லை, இன்றைக்கி நாங்கள் நல்லா படிச்சுட்டோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கோம், கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த சொல் மட்டும் மாறவே மாட்டேங்குது. பூசணிக்காய் திருந குடும்பம் அப்படிங்கிற இந்த சொல் மட்டும் மாறவே மாட்டேங்குதே, நாங்கள் என்ன செய்கிறது? அதுக்கு அந்த குரு சொன்னாராம், உங்களுடைய வீட்டில் நீ ஃபாரினுக்கு போ, எங்கேனாலும் போ, டெய்லி 100 பேருக்கு உணவு வழங்கப்படும்னு ஒரு போர்டு வை. 2 பணியாட்களை போடு, ஒருத்தர் சமைக்கிறதுக்கு, ஒருத்தர் பரிமாறுறதுக்கு. டெய்லி 12:30க்கு டெய்லி 100 பேருக்கு உணவு வழங்கப்படும். 5 வருஷம் இதை தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சரி, ஒரு ஆன்மீக குரு சொல்லிட்டார், நம்ம அதை செய்வோம் அப்படின்னு இவங்களும் சரி செய்வோன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி சாப்பாடு 5 வருடங்கள் தொடர்ந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்போ அந்த இடம் எப்படி மாறுது? காளியம்மன் கோயிலுக்கு எப்படி போகணும்? 100 நாளைக்கு சோறு ஓடுவாங்கள்ல, அந்த வீட்டிலேருந்து 2வது தெருவு. ஆர்ஆர் கடைக்கு எப்படி போகணும்? டெய்லி 100 பேருக்கு சாப்பாடு போடுறாங்கல்ல, அந்த வீட்டிலேருந்து ஒரு 2 அடி தான் கடை. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அது பூசணிக்காய் திருடுற குடும்பம் இல்லை, சோறு போடுகிற குடும்பம். முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த கதை இதுதான். தீமைகளை தீமைகளால் ஒருபோதும் வெல்ல முடியாது, தீமைகளை நன்மைகளால் தான் வெல்ல முடியும் என்கின்ற மாபெரும் அறத்தை ஒரு சின்ன சொலவடை நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ யாரோ ஒருவன் பசித்திருப்பான் என்கின்ற எண்ணம் எப்போது உங்களுக்கு வரும்? உங்கள் இதயத்தில் அன்பு சுரக்கிற போதுதான் வரும். உங்கள் இதயத்தில் பிறர் மீதான கருணை சுரக்கிற போதுதான் வரும். அடுத்து எப்பயாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப வள்ளலார் பற்றியே நான் ஒரு பேச்சு பேசலாம். அவருடைய சன்மார்க்கத்தை போன்ற அற்புதமான மார்க்கம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம எல்லாராலையும் பின்பற்றக்கூடிய ஒரு எளிய வழி சன்மார்க்கம், வள்ளல் பெருந்தகை உருவாக்கிய சன்மார்க்கம். அன்றைக்கு வடலூரில் அவர் ஏற்றி வைத்த நெருப்பு பசிப்பினியை போக்கணும்னு சொல்லி வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு அன்றைக்கு வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அந்த நெருப்பு இன்றை வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. வாரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுது அந்த சன்மார்க்கம். சன்மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய கொள்கை என்ன தெரியுமா? ஜீவகாருண்யம் தான். இதை அடுத்து ஒரு முறை வாய்ப்பு இருக்கிறப்ப வள்ளலார் பற்றியே ஒரு தனி பேச்சாக நான் பேசுகிறேன். சன்மார்க்கம்னா என்ன, ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன, ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று வள்ளலார் பதிவு செய்கிறார். வள்ளல் பெருந்தகை மாதிரி ஒரு அன்பான மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளவு அன்பு. நீங்கள் அன்பாக இருந்தால் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறார் அப்படின்னு வள்ளல் பெருந்தகை தன்னுடைய சன்மார்க்கத்தின் வழியே சொல்கிறார். சன்மார்க்கத்தில் சாகா கல்வி என்று ஒன்றை பதிவு செய்கிறார். நீங்கள் பெரியவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் சன்மார்க்கம் பற்றி படிங்க நிறையா. ரொம்ப எளிய முறையாக இருக்கும். நம்மளை ரொம்ப ஆத்மார்த்தமாக ஹீல் பண்ணும், நம்மளை உற்சாகப்படுத்தும் சன்மார்க்கம். அப்படி ஜீவகாருண்ய ஒழுக்கம், அவர் எழுதிய மனுமுறை கண்ட வாசகம், இதெல்லாம் நமக்குள்ள பெரிய பெரிய வெளிச்சங்களை உற்பத்தி பண்ணும். அவர் என்ன சொன்னார்? எல்லாருக்கும் சாப்பாடு போடு, பசிச்சவனுக்கெல்லாம் சோறு போடு, எந்த உயிரையும் கொள்ளாது, புழல் சாப்பிடாது அப்படின்னு சொன்னார். இதுக்கு எங்கெங்கோ இருந்தாலும் நம்ம உதாரணம் எடுக்க வேணாம். சர்சிவி ராமன் என்று மிகச்சிறந்த ஒரு அறிவியல் மேதை இருந்தார். மிகச்சிறந்த அறிவியல் மேதை, நோபல் பரிசு வாங்கிய அறிவியல் மேதை. அவர் பதிவு பண்ணுறார் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றில். அமெரிக்காவுக்கு கப்பலில் பயணம் செஞ்சிட்ருக்கிறார். உண்மை நான் சொல்கிறது, கப்பலில் பயணம் செஞ்சிட்ருக்கிறார். கப்பலில் தீ விபத்து, தீ பிடிச்சிடுது. இன்றைக்கி கூட ஒரு ரயிலில் தீ விபத்து, கோடிகளில் நட்டம். இப்போ தீ பிடிச்சிடுது. அந்த கப்பலில் இருந்து தகவல் கொடுத்துட்டாங்க கரைக்கு, வேறு ஒரு கப்பல் கொண்டு வாங்க அப்படின்னு.
ஆனால் இப்போ கப்பல்லே இருந்தால் நம்ம இறந்து போயிடுவோம். சரி, குதிக்கலான்னு பார்த்தா பெரிய பெரிய சுறாமீன்கள் வாழுகிற பகுதி அது. என்ன செய்கிறதுனே தெரியல அவருக்கு. கப்பலை இருந்தாலும் செத்துருவோம், குதிச்சாலும் செத்துருவோம். சர் சி வி ராமன் பதிவு செய்கிறார். அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கப்பல் இருந்தால் செத்துருவோன்னு சொல்லிட்டு அவர் கடலில் குதிச்சிடுறார். குதிச்ச உடனே ஒரு 3 சுறாமீன்கள் அவரை 3 முறை வட்டமடித்து விட்டு அப்படியே போயிருச்சோம். அவருக்கு பயம், நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு. உயிர் பயம் இல்லாத மனிதர்கள் யார் இருக்கா? அப்போது அவருக்கு அவ்வளோ பெரிய பயம். பயத்தில் அவர் நினச்சிக்கிட்டாராம், இது எப்படி நம்மளை கடிக்கல. அதுக்குள்ளே இன்னொரு கப்பல் வந்துருச்சு, அவரை ஏற்றிக்கிட்டாங்க. எப்படி இந்த மீன்கள் நம்மளை கடிக்கலை அப்படின்னு நான் நினைக்கிற போது நான் ஒன்றை நினைத்து கொண்டேன். சிறு வயதில் இருந்து நான் புலால் எடுத்துக்கொண்டது இல்லை. நான் சிக்கன் சாப்பிட்டதில்லை, மட்டன் சாப்பிட்டதில்லை, மீன் சாப்பிட்டதில்லை. எந்த உயிர்களையும் நான் துன்புறுத்தியதில்லை. அதனால் எனக்கு ஒரு இக்கட்டு வருகிற போது அந்த உயிரும் என்னை துன்புறுத்தியதில்லை. கொல்லானை புலான் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்கின்ற திருக்குறளை அந்த கணத்தில் நான் நினைத்து கொண்டேன் என்று சர் சி வி ராமன் அவர்கள் பதிவு செய்தார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. வள்ளல் பெருமானினுடைய வரலாறை படிக்கிற போது சக மனிதன் மேலே மட்டும் அவர் அன்பா இல்லை, சின்ன சின்ன உயிர்கள் மீது, சின்ன சின்ன பூச்சிகள் மீது கைவீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கும் என்று தன்னுடைய கைகளை கூட மூடிவிட்டு நடந்த ஒரு அற்புதமான மகானாக வள்ளல் பெருமான் வாழ்ந்தார். அதனால தான் பிரான்சிஸ் கிருபா ரொம்ப அற்புதமாக ஒரு கவிதை எழுதினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர்னா நண்பர்கள். எந்த ஊரும் நம்ம ஊர் தான், யாவரும் நம் மக்கள் தான் அப்படின்னு நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுது. பிரான்சிஸ் கிருபா என்கின்ற இளைஞன் எழுதினான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் மட்டுமல்ல வாழ்க்கை, யாதும் ஊரே யாதும் கேளீர். யாவரும் அப்படிங்கிற அந்த சொல்லை மாற்றி யாதும் கேளீர். எல்லாமே நம்முடைய உறவுகள் தான். சின்ன சின்ன பூச்சிகள் மீது, சுற்றி இருக்கிற கிளிகள் மீது, மயில் மீது, எல்லாவற்றின் மீது நாம் எப்படி அன்பாக இருப்பது? இறைவனை அங்கே 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 என்று தேடாமல் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்ற புரிதலோடு எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தெளிவு நிலை நோக்கி நாம் நடந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை மிக மிக எளிமையானது. இப்படி ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகிறதுக்கு நமக்கு என்ன தெரியுமா தடையாக இருக்கும்? நம்ம ஒவ்வொருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கர்வம், ஆணவம் இருக்கிறது. நீ யார்? நான் இன்னாரினுடைய மனைவி, நான்லாம் தலைமை ஆசிரியராக்கும், நான்லாம் டீச்சராக்கும், நான் அவ்வளோ பெரிய பிஸ்னஸுக்கு ஓனராக்கும். இப்படி 1008 ஆணவம் நமக்கு இருக்கிறது. இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு கோழி குஞ்சு கோழியை பார்த்து கேட்டுச்சான், அம்மா இந்த மனுஷ பயல்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இருக்கிற வரைக்கும் ராமு, கோபு, சோமு, நான் பெரிய தொழில் அதிபர், நான் பெரிய நடிகன், நான் பெரிய நடிகை, எனக்கு எத்தனை பட்டாசு ஆலை இருக்குது தெரியுமா, நான் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, நான் வந்தேன்னா எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்கும். ஹெச்எம்மும்பா, டீச்சரும்பா, எம்எல்ஏம்பா, சிஎம்மும்மா, பிஎம்மும்மா, எத்தனை பேர் இருக்கும். ஆனால் செத்தானா ஒரே பேர் தான், பிணம். எப்போ தூக்குவீங்க அப்படின்னு கேட்பான். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நமக்கு இருக்கிற வரைக்கும் கோழின்னு மட்டும்தான் பேர். ஆனால் நம்ம செத்தோன்னு வச்சுக்கோ, சிக்கன் டிக்கா, சிக்கன் 65, சிக்கன் சாப்ஸ், சிக்கன் சுக்கு அப்படின்னு 1000 பேர் வச்சு நம்மளை கூப்பிடுவான். இதுதான் மனுஷ பயல்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு அந்த கோழி சொல்லிச்சு. நமக்குள் எப்போதுமே ஒரு கர்வம் உண்டு. அந்த கர்வத்தை துறக்காத மனிதர்களால் இறைவனை அடைய முடியாது, இறைவனையில் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. அந்த கர்வம் நம்ம ஈகோவை டச் பண்ணிகிட்டே இருக்கும். என்னையை போய் அவன் எப்படி அப்படி சொல்லலாம், என்னையை போய் எப்படி இப்படி சொல்லலாம், என்னை சொல்லிட்டாலும் அவனை உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் என்று 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்ததை கூட இப்போது வரை பிடித்து நாம் தொங்கிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள் ஏதோ ஒரு கர்வம் இருக்கிறது என்று அர்த்தம். கரும்பலகையை அழிப்பது போல நம்முடைய கர்வத்தை அழித்து விடுங்கள். கந்தை கூட தரையை துவட்ட பயன்படும். இந்த அகந்தை எதற்குமே பயன்படாது. ஆனால் இந்த அகந்தையை கட்டி பிடிச்சிதான் மனுஷன் எப்போ பார்த்தாலும் சுற்றி தெரிஞ்சிட்டே இருக்கிறான். தேவலோகத்திற்கு இந்திரனினுடைய அவைக்கு போகிறார்கள் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும்.
வசிஷ்டருக்கு ஒரு மிகப்பெரிய நாற்காலி போடப்பட்டிருக்கிறது. விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், அவருக்கான நாற்காலி இல்லை. எனக்கான நாற்காலி எங்கே அப்படின்னு தேர்றார் விஸ்வாமித்திரர். நாரதர் வர்றார், நாராயண நாராயண என்று நாராயணன் வர்றார். வந்த பிறகு சொல்கிறார், ஏன் எனக்கான இருக்கை இல்லை? உங்களுக்கான இருக்கை வரும். எப்போது தெரியுமா வரும்? பூலோகத்துக்கு போங்க, உங்களை விட அறிவில் கம்மியாக இருக்கிற ஒரு 108 பேரிடம் ஒரு கைப்பிடி அரிசி வாங்கி இங்கே கொண்டு வாங்க, உங்களுக்கான இருக்கை இங்கே தயார் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறார் நாரதர். விஸ்வாமித்திரர் இறங்கி வாரார், வந்து ஒருத்தர்கிட்டையாக பேசுகிறார். பேசி பார்க்குறப்ப தான் தெரியுது, ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருவரும் தன்னை விட அறிவில் சிறந்தவர்களாகவே விஸ்வாமித்திரருக்கு படுகிறது. மேலே வருகிறார். அப்போதுதான் அவருக்கு புரிகிறது, அறிவில் நாம் சிறந்தவோம் அப்படிங்கிற கர்வம் நமக்குள்ளே இருந்துச்சு, அதனால தான் நமக்கான இருக்கை இல்லை. இப்போ போகிறார், அவருக்கான தங்க இருக்கை அங்கே போடப்பட்டு இருக்கிறது. என்ன காரணம்? என்னை விட அறிவில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்கின்ற எண்ணத்திற்கு போகக்கூடாது. எனக்கு எதிரே இருப்பவரும் எனக்கு உடன் இருப்பவரும் என்னோடு பயணம் செய்கின்ற அத்தனை பேரும் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை விட உயர்வானவர்கள்தான் என்கின்ற எண்ணமும், அவர்கள் அனைவரை விடவும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் உயர்வானவன் தான் என்கின்ற எண்ணமும் நமக்கு இருக்கிற போது நமக்குள் தாழ்வு மனப்பான்மையும் இருக்காது, நமக்குள் உயர்வு மனப்பான்மையும் இருக்காது. எவன் ஒருவனுக்குள் தாழ்வு மனப்பான்மையும் உயர்வு மனப்பான்மையும் இல்லாமல் சர்வீகித கோடில் பயணம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கும். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கும் இதை நோக்கி பயணப்படுவதற்குமே நமக்கு மிகப்பெரிய சிரத்தை தேவைப்படுகிறது. முருகனுடைய வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. இன்றைக்கி சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா முருக வழிபாடு அப்படி நாளுக்கு நாள் அதனுடைய தாத்பரியம் கூடிக்கிட்டே போகுது. முருக பக்தர்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. சென்ற ஆண்டு கந்த சஷ்டியில் சுதர்சன் அப்படிங்கிற ஒரு இளைஞன், பிறவி ஊமை, தினத்தந்தி செய்தித்தாளில் வந்த செய்தி, பிறவி ஊமை. அவன் 25 வருஷம் பேசவே இல்லை. கந்த சஷ்டி விரதம் இருக்கிறான், கோவிலே தங்கி. அந்த கந்த சஷ்டியினுடைய நிறைவு நாள் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடிட்டே இருக்கிறாங்க. பாடி முடித்து எல்லாரும் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுகிற போது பிறவி ஊமையாக இருந்த சுதர்சனன் கந்தனுக்கு என்று சொன்னவுடன் அரோகரா என்று பாடினான். பிறவி ஊமையை பேச வைத்த பெருமை முருகனுக்கு உண்டு. நம்பணும், நம்பினார் கெடுவதில்லை. அந்த நம்பிக்கையோடு அவன் எத்தனை வருஷம் போயிருக்கிறான் பாருங்க, எத்தனை வருஷம் போயிருக்கான். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஐயா 38 வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போடுறார். 38 வருஷம், கண் பார்வை கிடையாது அவருக்கு. 38 ஆண்டுகள் தொடர்ச்சியாக விடவே இல்லை, போட்டுகிட்டே இருக்கிறார். ஒரு சின்ன நக்கல் பிடிச்ச தம்பி கேட்டான் அவர்கிட்ட, இல்லை இன்றைக்கி இளைஞர்களுக்கு அதுதானே, எளிமையாக நக்கல் செஞ்சுட்டு போயிடுறது, கிண்டல் பண்ணிட்டு போயிடுது. தாத்தா கோச்சுக்காதா தாத்தா, நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளுப்பா. 38 வருஷம் ஐயப்பனை பார்க்க போறியே, உனக்கு தான் கண் இல்லைல்ல, எப்படி ஐயப்பனை பார்ப்ப? தாத்தா பதில் சொன்னார். அந்த எளிய பிஞ்சுக்கு புரியும் விதத்தில் பதில் சொன்னார். பா, 38 வருஷம் தொடர்ந்து நான் மாலை போடுறேன், கோவிலுக்கு போகிறேன், ஐயப்பன் கோவிலுக்கு போகிறேன், என்னால் ஐயப்பனை பார்க்க முடியலை தான். என்ன நம்பிக்கையில் தெரியுமா கோயிலுக்கு போகிறேன்? என்னால் ஐயப்பனை பார்க்க முடியாது, ஆனால் ஐயப்பன் என்னை பார்ப்பான் என்கின்ற நம்பிக்கையில் தான் இந்த 38 ஆண்டுகள் நான் ஐயப்பனுடைய கோவிலுக்கு போகிறேன் என்று அந்த தாத்தா பதிவு செய்தார். அந்த நம்பிக்கை பாருங்கள், அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். இறைவனிடத்தில் ஆழமான பக்தி. முருக வழிபாடே ஒரு அற்புதமான வழிபாடுங்க இல்லை? அவர்களுடைய அப்பா வெண்மேனியன், வெள்ளை இல்லை. முருகன் வந்து தமிழ் கடவுள்ல. முருகன் செம்மை நிறத்துக்கு சொந்தக்காரன், கதிர்வேலன். அவன் செம்மை நிறத்துக்கு சொந்தக்காரன். அவனுடைய அப்பா வெண்மேனியன், வெள்ளை நிறத்திற்கு சொந்தக்காரன். அவனுடைய அம்மா பராசக்தி, பச்சை நிறத்திற்கு சொந்தக்காரி, மரகத பச்சைக்கு சொந்தக்காரி, பச்சை நிறத்தோடு இருப்பவர். பிள்ளை சிகப்பு, அப்பா வெள்ளை, அம்மா பச்சை, சேர்த்தால் நம் தேசிய கொடி வந்துடும் இல்லை?
முருக வழிபாடு. அவன் வைத்திருக்கிற மயில் நம்முடைய தேசிய பறவை. அவன் வழிபாடு நமக்கு சூட்சகமாக ஒன்று சொல்லுது. ஆனால் அதை புரிந்துக்கிற அளவுக்கான பக்குவம் நம்ம இடத்துல இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. முருக வழிபாடு எதை தெரியுமா சொல்லுது? யானைப்பழ கதை காலங்காலமாக நம்ம படிக்கிற கதை. உலகத்தை முதலில் சுற்றி வருபவர்களுக்கே அந்த யானைப்பழம். முருகன் மயில் எடுத்துட்டு போயிட்டார். பிள்ளையார் தன்னுடைய தாய் தந்தை தான் உலகம் என்று யானைப்பழத்தை வாங்கிவிட்டார். இது வரைக்கும் தெரிஞ்ச செய்தி. முருகன் நமக்கு எதை தெரியுமா சொல்லி கொடுக்குறார்? எனக்கு ஏன் யானைப்பழம் கிடைக்கலன்னு தான் முருகன் கேட்டார். நீங்கள் அந்த காட்சிகளை மறுபடியும் போய் பாருங்கள். நான் ரொம்ப நேர்மையாக போனேன். எனக்கு ஏன் பழம் கிடைக்கல, எனக்கு ஏன் கொடுக்கல, எனக்கு கொடுத்துருக்கலான்னு முருகன் கேட்பாரே ஒழிய ஒருபோதும் ஏன் விநாயகருக்கு கொடுத்தீங்கன்னு முருகன் கேட்கவே இல்லை. எவ்வளவு பெரிய அறம் தெரியுமா? இறைவனிடத்தில் நம்ம எப்படி வேண்டுறோம்? எனக்கு தானா கேட்குறோம். என் கூடவே தான் வந்தா, 2 சேலை கட்டிக்கிட்டு வந்தவ, பட்டு சேலை கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு போகிறாளே, அவளுக்கெல்லாம் தர்ற, எனக்கு தர மாட்டியா? என்கிட்ட 10 பவுன் இருந்துச்சு, 1 பவுன் இல்லாமல் கௌரிங் செயின் வாங்கி போட்டு போவா. நான் கூட என் செயினை 2 வாட்டி கடனாக தந்திருக்கேன். இன்றைக்கி 50 பவுன், என்ன மினுக்கு, என்ன சவடாவில், என் கண் முன்னாடியே அப்படியெல்லாம் போகிறாளே, எனக்கு என்ன தந்திருக்க நீ என்று இறைவனிடம் கேட்கிறோமே. முருக வழிபாடு என்ன தெரியுமா சொல்லுது? உனக்கு இல்லாத விஷயங்களே, உனக்கு கிடைக்காத விஷயங்களே எனக்கு தாய் என்று கேட்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அவளுக்கு ஏன் தந்தாய் என்று கேட்பதற்கு உனக்கு ஒரு நாளும் உரிமை இல்லை என்கின்ற உயரிய தத்துவத்தை முருக வழிபாடு நமக்குள் சொல்லுகிறது. அன்பற்ற தன்மை பாருங்களேன், நமக்குள்ளே இருக்குது. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அன்பாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் ஏன் இறைவன் நமக்கு கருணை செய்யவில்லை அப்படின்னா நமக்குள்ள இந்த மாதிரியான குணங்கள்லாம் இருக்குது. ஒருத்தன் தாகூர்கிட்ட போய் கேட்டானா, இறைவன் கருணை கடல் கருணை கடல்ன்றீங்களே, எனக்கு ஒன்றும் அவர் கருணை கடல் மாதிரி தெரியலை. திருச்செந்தூர் போனீங்கன்னா கருணை கடலே கந்தா அப்படின்னு போற்றின்னு எழுதியிருக்கும். கருணை கடல் கருணை கடல்ன்றீங்க, எனக்கு ஒன்றும் இறைவன் கருணை கடல் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே தாகூர் ஒரு பதில் சொன்னாராம், இறைவன் கருணை கடல் தான், உன் பாத்திரம் எவ்வளவோ அவ்வளவு பிடிக்கும். நீ டம்ளரை கொண்டு போனால் கடல்லேருந்து டம்ளர் தான் எடுக்க முடியும், டம்ளர் அளவு தண்ணி தான் எடுக்க முடியும். நீ பக்கெட்டை கொண்டு போனா பக்கெட் அளவு தண்ணியை எடுக்க முடியும். உன்னுடைய மனது விசாலமாக இருந்தது என்றால் இறைவனும் விசாலமானவனாக உனக்கு படுவான். சரி, இப்படி நடக்காத விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோமே, நடந்த சில நல்ல விஷயங்களை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். நம்முடைய வரலாறில் மருது சகோதரர்கள் பற்றி படிக்க 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 அத்தனை வியப்பாக இருக்கு. மருது சகோதரர்களினுடைய நிறைவு வாழ்க்கை கூட காளையார் கோவிலை நாங்கள் உடைச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னே தான் பதுங்கி இருந்த மருது சகோதரர்கள் வந்தாங்க. உங்களுடைய இறுதி விண்ணப்பம் என்ன என்று மருது சகோதரர்களிடம் கேட்டபோது மருது சகோதரர்கள் சொன்னார்கள், நாங்கள் இறந்த பிறகு எங்களுடைய பார்வை இந்த கோபுரத்தை நோக்கி இருப்பது போல எங்களை புதைத்து விடுங்கள். எங்களுடைய நிறைவு காற்று கூட இந்த கோவிலை சுற்றி சுற்றி வர வேண்டும் என்று மருது சகோதரர்கள் பதிவு செய்தார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை, காளையார் கோவிலில் ஒரு தேர் திருவிழா நடத்தணும், ஒரு தேரை உருவாக்கணும் அப்படின்னு ஆசை. குப்பமுத்து ஆசாரி என்கின்ற ஒரு ஆசாரியிடம் போய் கேட்கிறார்கள். உண்மையாகவே நடந்தது. படித்து படித்து அழுது அழுது கண்களெல்லாம் வீங்கிடும் போல இந்த மாதிரியான கதைகளை படிக்கிற போது கேட்கிற போது. குப்பமுத்து ஆசாரியிடம் போய் கேட்கிறார்கள். இப்போ குப்பமுத்து ஆசாரி ஆருடன் பார்த்து விட்டு தான் நான் செய்யணுமா வேணாமான்னு சொல்லுவேன். ஆருடன் பார்க்கிறார், தேர் கெட்டலாமா வேணாமா அப்படி. ஆருடன் பார்த்து விட்டு சொல்கிறார், இந்த தேரை நான் உருவாக்கி தருவேன், ஆனால் தேரை உருவாக்கிய பிறகு நான் என்ன கேட்கிறேனோ அதை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, நீ என்ன கேட்குறியோ அதை நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது தேரெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. வெள்ளோட்டம் விட வேண்டிய நாள் வருகிறது. தேரை எடுக்கலாமா வெள்ளோட்டம் விடலாமா என்று சொன்னவுடன் மருது சகோதரர்களிடம் பெரிய மருது சின்ன மருது 2 மருது நிற்கிறாங்க. குப்பமுத்து ஆசாரி சொல்கிறார், தேரை வெள்ளோட்டம் விடுவதற்கு முன் நான் கேட்டதை நீங்கள் தருவேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, தருவீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு கேட்ட மாதிரி நீங்கள் தருவீர்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். தாரம் என்ன வேணும்?
இந்த தேரை வெள்ளோட்டம் விடுகிற இந்த நாள் முழுவதும் இந்த பகுதிக்கு நான் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் கேட்க. சின்ன மருதுக்கும் கோவம் வந்துருச்சு, கத்தி எடுத்துட்டாரு. உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு. பெரிய மருது கொஞ்சம் அமைதியா இரு இரு இரு, சரி நீயே ராஜாவாயிரு, நீயே தேர் மேலே ஏறிக்கோ. ராஜாவாக மாற்றப்படுகிறார். அந்த ஒரு நாள் சிஎம் மாதிரி அர்ஜுன் இருப்பார்ல, அது மாதிரி இவர் ஒரு நாள் ராஜா. ஏறிக்கிறார். ஏறி ஒரு கொஞ்சம் தூரம் தேர் நகருது. தேர் கொஞ்சம் ஸ்லிப்பாகி வெள்ளோட்டம் இருக்கிற போது தேரில் இருந்து விழுந்து குப்பமுத்து ஆசாரி தன்னுடைய உயிரை துறக்கிற நிலையில் இருக்கிறார். அப்போது பெரிய மருது அவரை தன்னுடைய மடியில் தாங்கிக் கொள்கிறார். ஏப்பா என்ன ஆச்சு என்று கேட்டபோது குப்பமுத்து ஆசாரி சொன்னாராம், ஆரூடம் பார்த்தேன், ஆரூடத்தில் என்ன வந்தது என்று சொன்னால், இந்த தேரை செய்தால் தேரை வெள்ளோட்டம் விடுகிற நாளில் இந்த பகுதிக்கு யார் ராஜாவாக இருப்பாரோ அவர் இறந்து விடுவார் என்று ஆரூடம் சொன்னது. ராஜாவாக இருக்கிற நீங்கள் இறப்பதை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதனால் நான் ராஜாவாக மாறி என்னுடைய உயிரை திறந்து விட்டேன் என்று குப்பமுத்து ஆசாரி பதில் சொல்லி இறந்து போனார் மருதுவினுடைய மடியில். நம்முடைய மண்ணின் ஆன்மீகத்தை பாருங்கள். நம்முடைய மண்ணின் ஆன்மீகத்திற்காக, கோவில் தேருக்காக தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்த ஒரு ராஜா, தன்னுடைய கோவிலுக்காக, ஆன்மீகத்திற்காக, தன்னுடைய மண்ணின் ராஜாவிற்காக தன்னுடைய உயிரையே துறந்த குப்பமுத்து ஆசாரி. இதுதான் தமிழ் நிலத்தின் ஆன்மீகத்தின் சுவடு. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ராஜாவுக்கு அந்த கலைஞன் மீதும், கலைஞனுக்கு அந்த ராஜாவின் மீதும் இருப்பதால் தான் காலம் கடந்து கூட இவர்கள் இருவரின் பெயரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் ஆண்டவன் அவர்களுக்கு கொடுத்த வரம் இல்லையா? நிறைவாக இன்னும் 2 செய்தியை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிடுறேன். ஒரு அரண்மனைக்குள்ளே திருடன் புகுந்துடுறான். இன்னைக்கு என்ன திருடன் கதையாக வருதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இன்னும் திருட்டு பயலாக இருப்பான் போலயே அப்படின்னு. திருடன் நுழைஞ்சு போகிறான். நுழைஞ்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ராணி தன்னுடைய தந்தையிடம் சொல்வதை கேட்குறான். ஏன் நீ திருமணமே செஞ்சுக்க மாட்ற? திருமணம் செஞ்சுக்கலாம்ல. ராணி சொல்கிறா, நான் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து நம் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகிறேன். அப்போ யார் தெப்ப குளத்தில் நின்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று இறைவனின் திருநாமத்தை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இறைவன் அப்படி ஒரு காட்சியை எனக்கு தருவான். அப்படி யார் நின்று சொல்கிறாங்களோ அவன் தான் எனக்கு ஏற்றவன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது வரைக்கும் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு ராணி சொல்கிற. சொன்னவுடன் அந்த திருடன் கேட்டுறான், என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது? ராணியே கிடச்சிருச்சா மொட்டமாக ஆட்டையை போட்டுடலாம். ஏன்னா இப்போ நம்ம உலகம் எப்படி போயிருக்கு, முன்னாடி ஒரு காலத்தில் மலையில் போய் மொட்டை போட்டாங்க. இப்போ பாருங்கள், மலையே மொட்டை போட்டுறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ரொம்ப பயமாக இருக்குது இல்லை? ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது அவர்கள் செய்கிற விஷயங்கள்லாம். கோவிலில் சாப்பிடலாம், தவறில்லை. கோவிலையே சாப்பிடுகிறார்களே, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சரி, அது எதுக்கு நமக்கு கதைக்குள்ளே வரும். அப்போது இவன் அதிகாலையில் ராணி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2:45 மணிக்கு போயிட்டான். தண்ணி குளிருது, என்னடா இது குளிருது அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ராணி ராஜாவும் வராங்க. ஆச்சரியம் ராணிக்கு. நேற்று தான் சொன்னோம், எம்பெருமான் சிவன் கண்ணை திறந்துட்டானே, பரவாயில்லையே, எனக்கு ஏற்ற ஆளை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓம் நமச்சிவாய அவன் 1.5 கண்ணில் பார்த்துட்டான். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நடிப்போம் அப்படின்னு சொல்லி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று ஒரு 1/2 மணி நேரம் ஓம் நமச்சிவாய சொல்கிறான். சொல்லி கண்களை திறந்தப்பறம் ராஜா வணங்குறார். வணங்கி, அப்பா, ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? இல்லை. ஏன்னா திருமணம் முடியாதவனாக இருக்கலாம். ஏன்னா அவன் ஒரு மாப்பிள்ளை நினச்சா அவன் பல கல்யாணத்தில் மாப்பிள்ளையாக இருந்திருக்கக்கூடாது, அது வேறு பயமாக இருக்குல்ல. அப்போ வணங்கி, உனக்கு ஒரு வேண்டுகோள்ப்பா, என்னுடைய பெண்ணை, இந்த தேசத்தின் இளவரசியை நீ தான் மணந்து கொள்ளணும்ப்பா. இல்லை, என்னுடைய ராஜ்யத்தினுடைய பாதியை உனக்கு நான் என்ன செய்கிறேன், தந்துடுறேன். எப்படியாவது என்னுடைய பெண்ணை நீ திருமணம் செஞ்சுக்கோ. வேணாமியா? நேற்று வரைக்கும் திருடனுடைய மனநிலை வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி என்ன இப்படி வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும்ல.
வேணாயா அப்படின்றான். எப்பா ராணி எவ்வளோ அழகாக இருக்கா, என் ராஜ்யத்தில் பாதியில் முக்காவாசியும் உனக்கு தந்துடுறேன், பொதுவாக ஹாப்பியாக இருக்கிறியா, முக்காவாசி நீ வச்சுக்கோ, எப்படியாவது என்னுடைய பெண்ணை நீ கல்யாணம் செஞ்சுக்கலாம்ல. வேணாம். ஏன்பா வேணாம்? அது இல்லையா, காலையில் 2:45 வந்து 3:15 வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னேன். அரை மணி நேரம் நான் ஓம் நமச்சிவாய சொன்னதுக்கே எம்பெருமான் சிவன் ராஜ்யத்தில் முக்காவாசியை தருகிறான் என்று சொன்னால், காலமெல்லாம் நான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொன்னால் சிவன் எவ்வளவு பெரிய செல்வங்களை எனக்கு தருவான். அதனால் நான் நினைத்துக் கொள்கிறேன், இது வேண்டாம் என்று அவன் பதிவு செய்கிறான். காலமெல்லாம் நாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று இறைவனை வேண்டிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அன்பு ஒழுக இதயம் எங்கும் அன்பு நிரம்ப நாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று சொன்னால், இறைவன் பிறவி பெருங்கடல் என்கின்ற பெருங்கடலை நம் நீந்த வைத்து பிறவாமை என்கின்ற அரும் மருந்தை நமக்கு தருவான். அதைவிட பெரிய செல்வம் என்ன, அதைவிட பெரிய மகிழ்ச்சி நமக்கு என்ன? நிறைவா ஒரு கதை. ஒருவன் கொடுமை செய்து கொண்டே இருக்கிறான், பெரிய பணக்காரன். யாராவது ஒரு சின்ன தப்பு செஞ்சால் உப்புக்கல் போட்டு அதில் முட்டி போட சொல்கிறது, நெருஞ்சும் இல்லை போட்டு குத்தி குத்தி ரத்தம் வர வைப்பது, சாட்டையால் அடித்து ரத்தம் வடிய வடிய வேடிக்கை பார்த்து சிரிப்பது, இப்படி சில சைக்கோக்கள்லாம் இருக்கிறாங்க இன்னமும். உனக்கு அதில் பார்த்த சந்தோஷம், மற்றவங்க துன்பப்படுறதை பார்த்து சந்தோஷம். எல்லாரும் சபிக்கிறாங்க, உனக்கு பாரு குழந்தை எப்படி பறக்க போகுதுன்னு. இதுதான் இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய நியதி. கர்ம கணக்கை யாராலும் சரிப்படுத்தி விட முடியாது. நீங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம், அது உங்கள் பிள்ளையை பாதிக்கும், உங்களுடைய பேர குழந்தையை பாதிக்கும் என்கின்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டது என்றால் தவறுகளை செய்யாமல் நம்மை நாம் காத்து கொள்ளலாம். கர்மாவை மாறி மிக மிக வலிமையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாம் சபிக்காங்க, இத்தனை பேருக்கு வலிக்க வச்சலை, உன் பிள்ளைக்கு உனக்கு என்னென்ன வழியெல்லாம் வருதுன்னு பாரு அப்படின்னு 1000 சாபங்கள். பச்சை புடவைக்காரி புத்தகத்தில் வரலட்டி ரெங்கசாமி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இந்த உலகத்தில் உங்களுடைய கர்ம கணக்கை இந்த பிறவியில் இல்லை, நீங்கள் சென்ற பிறவியில் செய்த தவறு, அதற்கான பாவங்கள், இதை கூட நீங்கள் நேர் செய்ய வேண்டும் என்றால் அதை ஒன்றால் தான் செய்ய முடியும். நீங்கள் அன்பாக இருப்பது தான் அதற்கு வழி. உங்களுடைய கர்ம கணக்கை நேர் செய்யக்கூடிய சரி செய்யக்கூடிய சக்தி அன்பிற்கு மட்டும்தான் உண்டு என்று வரலட்டி ரெங்கசாமி பதிவு செய்கிறார். அந்த பச்சை புடவைக்காரி புத்தகத்தில் 5 பாகம் வந்துவிட்டது. அது இந்த பாகத்தில் வந்த ஒரு சின்ன கதை தான் இது. அப்போது இப்படி எல்லாரும் சாபம் கொடுக்குறாங்க, அவருக்கு குழந்தை பறக்குது, மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பெரிய ஆணி அவருடைய பிள்ளையினுடைய நெத்தியில் குத்தி ரத்தமாக வருது. ஆனால் குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. அந்த நோய்க்கு பேர் ஃபெமிலியல் டிஸ்னோமியா அப்படின்னு ஒரு நோய். அது என்ன நோய்? உண்மையாகவே அப்படி ஒரு நோய் இருக்குது. அது என்ன நோய் அப்படின்னா, என்ன நடந்தாலும் வலிக்கவே வலிக்காது. ஒரு பெரிய தேங்காவை தூக்கி அவன் மண்டையில் போட்டிங்கனாலும் அவனுக்கு வலிக்காது. ஒரு காலையே வெட்டிட்டா கூட அவனுக்கு வலிக்காது. இப்படி ஒரு நோய் இருக்குது. இதுக்கு தொடர் சிகிச்சை செய்யணும். தொடர் சிகிச்சை செய்யலைன்னா உயிர் போயிடும், பிள்ளை போய் விடுவான். அப்போது அவன் உணர்ந்து கொண்டானா, இங்கே இருக்கிறதுலையும் நிறைய பேருக்கு இருக்கும், கடவுளே எனக்கு நீ இந்த வலியை தரியே, முட்டு வலி அப்படி வலிக்குது, வயசான காலத்தில் கண் பார்வை பார்க்க முடியலையே, இப்படி பெரிய வலியை தாரிய அப்படின்னு சொல்லுவோம். கை வலிக்குது, பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கை வலிக்குது, சோப்பு போட்டு போட்டு கை வலிக்குது, தலை வலிக்குது, இத்தனை பெரிய வலியை தாரிய உனக்கு கண் இருக்கா என்று கடவுளை நிந்திக்கிறோமே. வலிகள் கூட வரம்தான். வலிகள் ஒருவேளை இல்லை என்றால் அது கூட சாபம்தான் என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம்? இல்லை, அந்த நோய்க்கு தீர்வே கிடையாது. வலிப்பதற்கு மருந்து உண்டு, வலி இல்லாமல் இருப்பதற்கு ஏது மருந்து? ஏது மருந்து? இறைவன் உங்களுக்குள் கொடுக்கிற வலியை, இறைவன் உங்களுக்குள் கொடுக்கிற துன்பத்தை உங்களுடைய நன்மைக்குத்தான் கொடுக்கிறான் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த கணத்திலும் இறைவன் மீது பேரன்பு கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய இக்கட்டுகளில்தான் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பணம் இருக்கிற நேரத்தில் அல்ல,
பணம் இல்லாத போதுதான் உங்களை மனிதர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பது புரியும். இறைவன் உங்களுக்கு தருகிற வழியும், இறைவன் உங்களுக்கு தருகிற துன்பமும், இறைவன் உங்களுக்கு தருகிற இக்கட்டுகளும் உங்கள் மீது இருக்கிற அன்பினால் தருவதுதான். இக்கட்டுகள் வருகிற போது, சோகங்கள் உங்களை சூழுகிற போது, உங்கள் மீதும் இறைவனின் மீதும் பேரன்பு கொண்டு உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீது நீங்கள் நேயம் செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இறைவன் உங்கள் கைகளை பற்றி கொண்டு எப்போதும் உங்களோடு இருப்பான். அன்பெனும் தெய்வத்தை உங்களுடைய இதயத்தின் தளத்தில் ஒளியாக ஏற்றி கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.